நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் வீக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. நமக்கு இந்த வீக் ஃபுல்லாக கண்டினியூஸ் ஃபால் தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்காவது நமக்கு ஏதாவது அப் ட்ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இதே ட்ரெண்டு கண்டினியூட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்றது நம்ம டெக்னிக்கல் வியூவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் 24,381. ஸோ நமக்கு இந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு மெயினாக இந்த ட்ரெண்டு ஓப்பன் ஆனது. ஸோ இந்த ஸ்ட்ராங் பையர் தான். ஸோ நமக்கு 24,380 இந்த லெவல்ல இருந்து ஸோ நமக்கு 24,950. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஸ்ட்ராங் பையர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராங் பையர் கேண்டில் வந்து இது வரைக்கும் எந்த ரெட் கேண்டிலும் வந்து வின் பண்ணவே இல்லை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்திருக்காங்க, திரும்ப ஃபேக் அடிச்சுட்டு தான் மேலே போயிருக்காங்க. தென் இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க, வரல கீழே. அது கட்டத்துக்கு மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த ட்ரெண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம பிரேக் ஆச்சுன்னா நமக்கு எது வரைக்கும் போகும்னா நமக்கு வந்து 23,860 வரைக்கும் மேபி பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எதனால இது வந்து மேஜர் சப்போர்ட்டா அடுத்தது இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஸோ இந்த ட்ரெண்டோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி திரும்ப அகைன் பிரேக் ஆகியிருக்காங்க. அகைன் பிரேக் ஆனாலும் இந்த அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இவங்க மேஜர் சப்போர்ட்டாக இங்கே ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் பையர் வந்து மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, தென் கீழே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஸோ அகைன் மேலே தான் போயிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 24,380 இந்த லெவலில் மேபி பிரேக் ஆச்சுன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட்டாக வந்து 23,860 வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை நமக்கு இந்த லெவலில் மேபி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு இதுக்கு அடுத்தது வந்து எந்த லெவல் வரைக்கும் போகணும்னா நமக்கு வந்து இதுக்கு அடுத்து போக வேண்டியது வந்து இந்த கிரீன் கேண்டில் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எதனால நான் வந்து இந்த ஜோன் வரைக்கும் மேபி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த லெவலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ராங் பையர் வந்திருக்காங்க. அதாவது இந்த செல்லர் கேண்டில் வின் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸ் செல்லர் வந்து இவங்க கிரீன் கேண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து அதே தான் நடந்திருக்கு. ஸோ மேபி வந்து இங்கேயும் அதே ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா மேபி இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை இந்த டைம் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இது பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து 23,860 வரதுக்கு மேபி வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. இப்போ நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெவல் தான் 53,576. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க செல்லர்ஸ், பட் அதுக்கு கீழே பிரேக் ஆக முடியல. நெக்ஸ்ட்டும் இதே லெவலுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான். இப்போ நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை இந்த லெவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலை, மேபி அடுத்த லெவலாக நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 51,884. ஸோ இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த லெவலை இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஓகே, நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஸோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகும்போது 54,071 கீழே இந்த லெவலை சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் நமக்கு இது வரைக்கும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.